நம்ம வீட்டு கீழேயே இந்த மருதீஸ்வரர் கோயில்னு ஒன்று வச்சுருக்காங்க லிங்கத்தை. அம்மா அம்பாளும் லிங்கமும் ஈஸ்வரனும் சேர்ந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி பூஜை இருக்குது. சிவராத்திரியால் காலையிலேயே கொடி ஏற்றத்தோடு மேலே சண்டி மேளத்தோடு வச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொடி காலையிலேயே ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு நல்லா மேலத்தாலும் எல்லாமே வச்சு நம்ம காலையிலே பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாயந்தரம் இப்போ ஃபஸ்ட்டு அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம வீட்டில். நல்ல பூஜைனா அப்படி ஒரு பூஜை. சின்ன சின்ன பசங்க வந்து எல்லாம் இசை முழங்க சொல்ல முடியல, அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. அதை பார்த்துட்டு சாயந்தரத்துக்கு அபிஷேகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அபிஷேகத்துக்கு உண்டான எல்லா பொருளும் வாங்கி காலையிலே வச்சுட்டாங்க. சாயந்தரமாக அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சாமிக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு பால் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா பால் அபிஷேகம் வச்சாங்க. பால் அபிஷேகம் தயிர், அப்புறமா விபூதி, இப்படி ஒரு அபிஷேகமாக முடித்தாங்க. நிறைய கூட்டம் வந்தாங்க. முதல்ல நாங்கள் இந்த தடவை ஃபஸ்ட்டு பார்த்ததால எங்களுக்கு தெரியல எங்கள் கூட்டம் வருவாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய கூட்டமே வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாருக்கும் பால் ஊற்ற சொல்லி எங்கேயும் சொன்னாங்க. நாங்கள் எல்லாமே பால் தயிர் எல்லாமே ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். அப்புறமா ஒரு அபிஷேகமாக சொன்ன அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர், இப்படி ஒரு அபிஷேகம், சந்தனம் எல்லாமே எங்களுக்கும் பிரசாதமாக கொடுத்தாங்க. நாங்கள் அந்த பிரசாதத்தையும் எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு உண்டான தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே எதிர்ப்பக்கம் எல்லோரும் வேத ஓதுறதுக்கும் அந்த புக்கை திருமுறை வழிபாடுன்னு சொல்கிற புக்கையும் எல்லோரும் படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் சேர்ந்து படித்தோம். எல்லாம் அடியார்கள், சிவனடியார்கள் தான் எல்லாருமே இருந்தாங்க. எல்லோரும் வச்சு எங்கள் சங்கநாதம் முழங்க நல்லாவே பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது கடைசியாக ஒரு அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு சாமிக்கு அலங்காரம் ரெடி பண்ணாங்க. இப்போ எங்கள் எல்லாருமே நிற்க வச்சு பூ போட்டு சாமிக்கு ஒவ்வொருத்தர் எல்லோரும் கூட்டத்தில் நின்று பூ போட சொன்னாங்க. நாங்களும் சாமிக்கு பூ போட்டு அப்படியே அந்த நடராஜரும் இருந்தார், அவருக்கும் அலங்காரம் பண்ணி நிறுத்தி வச்சுருந்தாங்க. அவருக்கும் பூ போட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து ஒரு அபிஷேகம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி. இது மாதிரி இந்த ஒரு முறை கிடையாது. இன்றைக்கி நைட்டு ஒரு முறை, நடுராத்திரி ஒரு முறை, காலையில் 4 மணிக்கும் செய்வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இதை எடுக்கிறது வந்து இப்போது 6 மணி பூஜை தான். அப்புறம் 9:30க்கு ஒரு பூஜை இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்து 2வது 3வது அப்படி 12 மணிக்கு சொன்னாங்க. அதோடு விடிய காத்தால் 4 மணிக்கு தான் அடுத்த அபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் முதல் அபிஷேகமே இவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய கூட்டம். ராத்திரியில் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ இது பண்ணுற கூட்டமும் எல்லாமே அபிஷேகமும் எங்களால் நல்லா பார்க்க முடியுது. எல்லோரும் நகையும் கேட்டாங்க, எடுத்து கொடுத்து அபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம கிட்டே இருந்து பார்க்குறதுக்கு கடவுள் ஒரு அனுகிரகத்தை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா எல்லா அபிஷேகம் ஒன்றா மாற்றிப்பார். ஒன்று முடிக்கும்போது தீபாவளி காட்டிட்டு எல்லாருடைய நகையும் திருப்பி கொடுத்துருக்காங்க. இப்போ சாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு இப்போ ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அடுத்து அந்த சாமிக்கும் ரெடி பண்ணிட்டாங்க நடராஜருக்கு. அதான் எல்லா சாமியும் ஒன்றா வச்சு ஒரே நேரத்தில் அவங்க எல்லாம் இப்போ சங்க நாளும் பிடிக்கிறாங்க பாருங்கள். அவங்க 2 பேரும் அப்படி ஒரு சங்கு ஊதினாங்க. அதை கேட்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குற காட்சி எங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப கொடுத்து வச்சாங்க. கிட்ட போனாலும் எந்த கோயிலும் பார்க்க முடியாது. இங்கேருந்து நாங்கள் பார்த்து முடிச்சோம். பெரிய விஷயம். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் பார்த்துருந்தோம். அடுத்த இப்படியே பல விதமான அபிஷேகங்கள் பண்ணாங்க. ஒரு 5-6 அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக சாமிக்கு தீபார்த்தனை காட்டிட்டு, சின்னதாக ஒரு தீபார்த்தனை காட்டிட்டு அப்புறமா திரை போட்டுட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டாங்க. அலங்காரம் பண்ணி அற்புதமாக இருந்தார். சிவனை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தார். நல்ல சிவனுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு அந்த பக்கம் நடராஜருக்கும் அலங்காரம் பண்ணி வச்சுட்டாரு. நானும் சாமிக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டேன். எல்லாருமே அதே மாதிரி பூ போட்டு எல்லாருமே கும்பிட சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே கும்பிட்டோம்.
எல்லோரும் கூட அவங்க நவரும் கலசம்லாம் கூட வச்சுருந்தாங்க. சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு சுவாமிக்கு தீபார்த்தனை பண்ணாங்க. கடைசியாக ஒரு தீபார்த்தனை பண்ணிட்டு கடைசியாக 5 தீபம் வச்சது கும்பிட்டு எடுத்தோம். ஓம் நம சிவாய. நல்லா இருந்துச்சு.